தான் போய் நான் வாங்கின இந்த கடை பார்த்துருந்தேன். இங்கே தான் எல்லாமே அந்த சீசனுக்கு வேண்டிய அந்த பொருள் எல்லாமே இங்கே அந்த தங்கச்சியில் கிடைக்கும். இது இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த முந்திரி பழம் வந்திருக்கு. இதுதான் முந்திரி பழம் பார்த்துக்குங்க. நம்ம வெளியூரில் இல்லைன்னா கொய்யாம்பழமோ ரொம்பன்னு சொல்லுவாங்க. அது வேறு பேர் என்ன, இதுக்கு பேர் தெரியல. அது வெளியே வேறு பேரில் சொல்லுவாங்க. நம்ம பக்கம் இது முந்திரி பழம்ங்கிறது. இதுவும் கோடையில் கிடைக்கக்கூடியது. கொல்லாம்பழம் கரெக்டாக சொல்லிட்டாப்புல. கொல்லாம்பழம் இதுவும் கோடையில் கிடைக்கக்கூடியது. நீர்ச்சத்து அதிகம் உள்ளது. இப்படிலாம் கோடையில் கிடைக்கக்கூடிய பொருள் நிறையா இருக்குது. இந்த வெள்ளரி பிஞ்சு, நிலக்கடலை, இந்த தக்காளி கிழங்கு, வெள்ளரி பழம் எல்லாமே நம்ம இந்த சீதனத்துக்கு உள்ள பழங்கள். அதாவது கோடைக்கு ஏற்று நமக்காக கடவுள் நமக்கு கொடுத்த இந்த பழங்கள். இதிலெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம அந்த குளிர்பானங்களை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நம்ம குழந்தைகளுக்கு இந்த சிறு குழந்தைகளுக்கு இந்த பழங்களை பற்றியே இன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பழங்களை இப்போயே அவங்களுக்கு கொடுத்தோம்னா பின்னாடி அவங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அந்த இதெல்லாம் வராது. இது நமக்கு வேண்டிய உள்ள ஒரு ஆப்பிளோட அதிகமான சத்துக்கள், ஆரஞ்சோட அதிகமான சத்துக்கள் இந்த முந்திரி பழத்தில் இருக்குது. இது ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. இந்த நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி இதுகளை வாங்கி கொடுக்காம இந்த 7ml அந்த மாதிரி இந்த இதுகளை போட்டு வாங்கி கொடுத்து கெடுக்காதீங்க. பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான பழ வகைகளை அவங்களுக்கு கொடுத்து அறிமுகப்படுத்துங்க. அக்கா சொல்லுங்கள், எப்படி ஓடுது இந்த பழ வியாபாரங்கள் சீசனுக்கு? இனி அடுத்த சீசனுக்கு என்ன வரும்? நவாப்பழம் பற்றிலாம் நவாப்பழம். இது இப்போ நுங்குலாம் வாங்குறது இல்லையா? கிழங்கு சீசன் முடிஞ்சிடுச்சு. நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது உங்கள் கடை. இந்த மாதிரி சீசனுக்கு வேண்டிய பழம் எல்லாமே இங்கே கிடைக்கும். யாராவது தேவைப்பட்டீங்கன்னா இந்த பழத்தில் வாங்கி. ஆமாம் புது பஸ் ஸ்டாண்டில் அந்த பாசலுக்கு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்குது. ஆமாம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. இந்த பழங்கள், முந்திரி பழங்கள் தமிழில் உள்ள குழந்தைகளுக்கு இதை பற்றி தெரியாமையே இருக்குது. இந்த மாதிரி இந்த வெள்ளரி பழமும் இது வர குழந்தைகளுக்கு யாரும் வாங்கி கொடுக்காம அந்த பழ வகை ஜூஸ்களை தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு அந்த பழ வகைகளை அவங்களுக்கு கொடுங்க, அறிமுகப்படுத்துங்க. பின்னாடி நோய் நொடி இல்லாமல் சிறு குழந்தைகளை ஆரோக்கியமாக வளருங்க. இது நம்ம பக்கம் உள்ள பழங்கள், இயற்கையான உணவுப் பொருள். அக்கா நன்றி, வணக்கம். வியாபாரம் நல்லா செழிப்பாகட்டும். வாழ்த்துக்கள்.